மணிப்பூரில் கலவர பதற்றம் நீடித்து வரும் நிலையில் மாநிலம் முழுவதும் 5 நாட்களுக்கு இணைய சேவையை நிறுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, கூடுதல் விவரங்கள். வணக்கம். மணிப்பூரில் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து பதற்றம் நீடித்து வரும் நிலையில், அதோடு ஒரே வாரத்தில் 11 பேர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் 5 நாட்களுக்கு இணைய சேவைக்கு தடை விதித்து மாநில அரசு தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. முன்னதாக ஜிரிபா மாவட்டத்தில் தலைநகரில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் முன்னதாக துப்பாக்கி ஏந்திய மர்ம நபர் ஒருவர் அங்குள்ள வீட்டில் நுழைந்தார். அப்போது வீட்டிலிருந்து அனைவரையும் அவர் சுட்டு கொலை செய்தது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதையடுத்து இரண்டாவது சம்பவம் மாவட்ட தலைநகரில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதிகளில் நடந்திருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் 2 ஆயுதம் ஏந்திய குழுக்கள் மோதலில் ஈடுபட்டு அப்போது 7 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதே போல பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் சிலர் தாக்குதலுக்கு ராக்கெட் லான்ச்சரை பயன்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. அப்போது இந்த நிலையில் இங்குள்ள கிராமங்கள் மீது அதிகாலை 4:30 மணி அளவில் ராக்கெட் லான்ச்சர்கள் வீசப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த தாக்குதலை தீவிரவாதிகள் நடத்தியிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகித்து விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னர் இம்பாலின் ட்ரோன்களை பயன்படுத்தி குண்டுகள் வீசப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது அடுத்தடுத்த தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் மணிப்பூர் மட்டுமல்லாது நாடு முழுவதும் தொடர்ந்து பதற்றம் என்பது நீடித்து வருகிறது. இந்த நிலையில் மணிப்பூரின் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அனைத்து மாணவர் சங்கத்தினர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த பதற்றமான சூழல்களுக்கு மத்தியில் நேற்று இரவு ஆளுநரை சந்தித்து முதலமைச்சர் பிரேம் சிங் ஆலோசனையை நடத்தினார். இந்த நிலையில்தான் தற்போது அந்த பகுதியில், அதாவது மணிப்பூர் முழுவதும் 5 நாட்களுக்கு இணைய சேவை தடை செய்யப்படுவதாக மாநில அரசு தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. தொடர்ந்து அப்பகுதிகளில் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டு சந்தேகத்திற்குரிய நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.